உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் அர்த்தாசிரம சனி விலகி இனி 5ஆம் இடத்திற்கு சனி பெயர்ச்சி ஆகிறது என்ன செய்யும்? அர்த்தாசிரம சனி அப்படிங்கிறது பொதுவாக நான் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு முன்பே விளக்கம் கொடுத்துருந்தேன். வயதானவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ், அதே சனி பார்க்கக்கூடிய தொழில் ஸ்தானம், இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். மற்றபடி அதிலிருந்து வெளியான பிறகு இப்போ 5ஆம் இடம் முழுக்க முழுக்க நம்மளுடைய ராசிக்கு 5இல் சனி வருவது நம் அறிவை, முடிவெடுப்பதை, சிந்திப்பதை இதையெல்லாம் கொஞ்சம் ஷார்ப் பண்ணும். சில நேரங்களில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள், இப்போ எல்லாருக்குமே கோட்சார பலன்கள் எல்லாருக்குமே நன்மை செய்கிறதில்லை, எல்லாருமே பாதிக்கிறதில்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் அனுசம், கேட்டை, மூலம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க விசாகம், ஃபஸ்ட்டு விசாகம், அடுத்தது அனுசம், அடுத்தது கேட்டை. அந்த மாதிரி விசாகம், அனுசம், கேட்டைன்னு பிறக்கும் பொழுது அவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள், இப்போ விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு சனி புதன் திசை போயிட்டுருக்கு. அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு கேது அல்லது புதன் சுக்கிரன். கேட்டையில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன், சூரியன், சந்திரன். பொதுவாக கோட்சார பலன்களை நாம் வீடியோக்களில் பார்க்கும்பொழுது அதில் ரொம்ப ஹைலைட்டாக பேசுகிறதையும் எடுத்துக்காதீங்க, ரொம்பவும் பயமுறுத்துறதையும் எடுத்துக்காதீங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி யூடியூப்பில் ரொம்ப பயமுறுத்திட்டாங்க சார். எதுக்குங்க? அஷ்டம சனி, சிம்ம ராசி. இப்போ என்னுடைய வீடியோக்கள் ஏதாவது பாருங்கள், எங்கேயாவது பயமுறுத்துதல் இருக்கான்னு. கிரகங்களை நாம் கிரகித்து கொண்டிருக்கிறோம். அந்த கிரகித்து கொள்ளும் பொழுது 4ஆம் இடத்தில் சனி இருந்து கிரகித்தது 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு, வாகனங்கள், அது சார்ந்த பிரேக் ஆகிருந்துச்சுன்னா அதிலிருந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய லக்னத்திற்கு திசை, நடக்கக்கூடிய திசைகள் ஆகாத திசையாக இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சனி திசை நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சிம்ம லக்கணம் அல்லது கடக லக்கணம். கடந்த 2.5 வருஷம் விருச்சிக ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு கடங்காரம் திசை 6 குடையவன், அதே மாதிரி கடக லக்கணத்திற்கு 8ஆதிபதி 8 குடையவனுடைய திசை. அந்த 8 குடையவனுடைய திசையும் நடந்து, அதே மாதிரி கோட்சார ரீதியாக சனியை அர்த்தாசிரம சனியாக அஷ்டமத்தில் பாதி அர்த்தாசிரமம்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனியில் எவ்வளவு தீங்குகள் நமக்கு ஏற்படுகிறதோ அதில் பாதி அளவு கொடுக்கும்னு சொல்லப்படுது. அப்படி இருந்தால் மட்டுமே கடந்த காலங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இப்போது அதே சனி திசை தான் நடக்குது உங்களுக்கு. அதே சிம்ம லக்கணத்துக்கு கடங்காரனோட திசை 6 குடையவன், கடக லக்கணத்திற்கு 8 குடையவன். இந்த திசை நடந்த போதிலும் இப்போ சனி 5ஆம் இடத்துக்கு வருவது நன்மையே. புரியுதுங்களா? அப்போது ஆக்ஷன் த ரீஆக்ஷன்ஸ், ஒவ்வொரு செயலுக்கு எதிர் ஒரு வினைக்கு எதிர்வினைகள் கண்டிப்பாக உண்டு. அப்போ நம்ம கடந்த காலங்கள் செயல்பட முடியாமல் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி முடிக்க முடியாமல், அதை கிரகப்பிரவேசம் செய்ய முடியாமல், ஒரு வாகனத்தை வைத்துக்கொண்டு விற்க முடியாமல், அந்த வாகனத்திற்கு செலவு பண்ணி ஒரு வழி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீர்களேயானால், அந்த நிலை இப்பொழுது மாறி இந்த சனி 5ஆம் இடத்திற்கு வரும்பொழுது அறிவை தீட்டக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு வரும். புரியுதுங்களா? கடந்த 2.5 வருஷமாக நான் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தேன் சார், ரிசர்ச் பண்ணி முடிக்கவே முடியல. கடந்த 2.5 வருஷமாக அது வாங்கியிருந்தேன்னா அந்த டிகிரி எனக்கு கைக்கு வந்துருச்சுன்னா நீ அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியும். அந்த சனியினுடைய பார்வை கரியரில் இருந்துச்சு. அதனால் அந்த பிரச்சனை தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, கல்வி சார்ந்து முடிவுகள் எடுக்க முடியாமல் தடை தாமதங்கள் இருந்திருக்குமேயானால் அது இந்த 5ஆம் இடத்தில் சனி வரும்போது சரியாகும். நீங்கள் மெயினாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், வாஷ் அவுட். அதே மாதிரி ஒரே மாதிரி துன்பங்கள் எல்லாருக்குமே இருக்காது, ஒரே மாதிரி இன்பங்கள் எல்லாருக்கும் இருக்காது. அவரவர் தசாபுத்திகள் லக்னத்தை வைத்து அவங்க பிறந்த தேசம், காலம், கலிகாலம், தேசம் நம் வாழும் தேசம், அப்புறம் வர்த்தமானம் கிபி 21ஆம் நூற்றாண்டு,
காலம், தேசம், வர்த்தமானம், இது 3 அனுசரித்து தான் நம்ம பலன்களை எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்பொழுது இந்த யூடியூப்பில் கோச்சார ரீதியாக ஒரே மாதிரி அடிக்கப் போகிறது யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு யாருனாலும் நமக்கு பெனிஃபிட் வரும்னு சொல்லலாம். அந்த எந்த ராசினாலும் இப்போ அடுத்த வீடியோ போடுறேன். இந்த குரு பயிற்சினால் விருச்சிக ராசிக்கு யாருனால பெனிஃபிட், நமக்கு நேரம் கெட்டிருந்தாலும் அப்போ யாரால் பெனிஃபிட்னா அவங்க மூலமாக அவங்களோட ஓடுற குதிரையில் பந்தயம் கட்டலாம்ல. அது மாதிரி உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துக்குரிய சனி நீங்கள் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை சரி செய்து, அப்போ 4ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அர்த்தாஷ்டம சனியாக வீடு, வாகனம் இது சார்ந்ததெல்லாம் முட்டுக்கட்டைகள் நின்றது இல்லையா, அது எல்லாம் இப்போ சரியாகும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேலே கரெக்டாக உங்களுக்கு குரு எங்கே வர்றார்? ராசிக்கு தனாதிபதி 2 குடையவன், ராசிக்கு 5 குடையவன், 9ஆம் இடத்தில் உச்சம். அப்போது ஓடி போனவனுக்கு 9இல் குரு. அப்போ வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்போர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு வீடியோ நம்ம செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராம்ப்டாக அதுக்கு நல்ல உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்கிறேன். எந்த வாய்ப்புக்காக காத்திருந்தீங்களோ, இப்போ வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாடுன்னா என்ன? 9ஆம் இடம். 9ஆம் இடம் எங்கே இருக்குது? குரு அங்கே வர்றாரு. அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதி காசை கட்டி பணத்தை கட்டி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இல்லையா? ஆக இந்த ராசிக்கு 5 குடையவனும் 9ஆம் இடத்துல போய் உச்சம். ஆக டோட்டலாக குரு பயிற்சி இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குது. குரு பயிற்சி வீடியோவில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இப்போ சனி பயிற்சி வீடியோவில் நம்ம ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறோம். அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் 5இல் வருவது அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் சரி செய்யக்கூடிய காலம். இப்போது பூர்வீக சொத்துக்கள் அது சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அது ஏமாற்றுதல், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காலம். 5ஆம் இடம் என்பது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாதவர்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது ஐவிஎஃப் போகலாமா என்னங்கிறத இப்போ ஸ்கேன் பண்ணி கொடுக்கக்கூடிய காலம். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பிள்ளைகளுடைய பேரில் உங்களுடைய சொத்துக்களை எழுதி வைக்கலாமா, அது சரிதானா, எழுதி வைத்தால் அதை நல்லா பார்த்து கொள்வானா என்பதெல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து விட்டு செய்யக்கூடியது. 5ஆம் இடம் என்பது பொதுவாக உங்களுடைய அறிவை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளக்கூடிய விஷயங்களில் இருப்பது. கடந்த காலங்கள் நீங்கள் செய்த தவறுகளை தொழில் ரீதியாக இருக்கட்டும், வேலை ரீதியாக இருக்கட்டும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் சொந்த முயற்சியாக இருக்கட்டும், அதில் எந்த மாதிரியான இழப்பீடுகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் எது வந்திருந்தாலும் அதை சரி செய்வதற்கு உண்டான 5ஆம் இடத்து சனி தான். இதை பஞ்சம சனி என்று சொல்வார்கள். ஆக இதனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நம்மை பலப்படுத்துவது, நம்மை வளப்படுத்துவது, உங்களுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடியது. அது சரிதானா, இது ஏற்புடையதானா, அது எல்லோருக்கும் பயனளிக்குமா என்பதை உங்களுக்குள்ளாரே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய காலம்தான் வரக்கூடிய 2.5 ஆண்டுகள். ஆக இந்த விருச்சிக ராசி நேயர்கள் புதிதாக இப்போதைக்கு ஒரு 300 சந்தாதாரர்கள் வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 9842086555 இந்த எண்ணிற்கு சென்மி பிளேலிஸ்ட் விருச்சிகம் அப்படின்னு போட்டிங்கன்னா விருச்சிக ராசிக்கும் உங்களுடைய இண்டிவிஜுவல் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த லக்னம் என்னென்னு சொன்னீங்கன்னா 2 பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன். அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த 5ஆம் இடத்து பஞ்சம சனிங்கிறது அது என்ன செய்யுங்கிறத என்னுடைய அறிவுக்கு உட்பட்டதை நான் சொல்லிட்டேன். அதுபோக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை வச்சு கம்பேர் பண்ணி புதிய முயற்சிகள் எடுப்பவர்கள், புதிதாக உங்கள் விருப்பத்துக்கு செயல்படக்கூடியவர்கள், புதிதாக ஒரு கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், காதல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இந்த சனி 5இல் வரும்பொழுது ஸ்கேன் பண்ணி இன்டெப்த்தாக இது சரியாக தவறாங்கிறத கொடுத்துரும். அல்லது உங்களுக்கு தெரியலையா, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிரியமான, உங்களுக்கு பிடித்த ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் போய் உட்கார்ந்து இப்பொழுது நான் இந்த மாதிரி சிந்திக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு பூர்வ புண்ணியம் கெட்டிருக்கும், பூர்வீகம் கெட்டிருக்கும். 5இல் சனி. பூர்வீகத்தில் நம்ம வெளிநாட்டிலேருந்து அதை விட்டுட்டு நான் பூர்வீகம் இங்கே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கலாமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ நான் அவருடைய ஜாதகத்தினுடைய தசாபுத்திகளை ஆய்வு செய்து அவரில் இந்த திசை பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை நோக்கி இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாட்டிலே இருங்க,
ஏன்னா ரிஷப லக்கணத்துக்கு 12 சந்திரன் சந்திர திசை நடக்குது. அவர் பூர்வீகத்துக்கு வரலாமான்னு கேட்குறாரு. இப்போ 7.5 துவங்குது. அதே மாதிரி தான் விருச்சிகத்துக்கு 5 சனி. இப்போ அந்த பூர்வீகத்தில் வந்து ரெனோவேஷன் பண்ணி அந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி இருந்துக்கிட்டு விவசாயம் பார்க்குறேன்னு சொன்னால் அதை அனுமதிக்கலாமா? தசாபுத்தியும் கெட்டு கோட்சார பலனும் கெடும் பொழுது இப்போ நாம் முடிவெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இது தெரிந்து கொண்டால் கோட்சார பலனை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும், தசாபுத்தி பலன்களை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும், உங்கள் ராசி லக்னம் எந்த அளவுக்கு இதெல்லாம் வல்லமை உடையது, எதிர்கொள்ளக்கூடியது, இதெல்லாம் துல்லியமாக தெரிஞ்சுக்கிறது தாங்க ஜோசியம். எனவே இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.